கேபி ஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். This holiday season, come meet the Merry Mermaids, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. ஓகே, இந்த பக்கம் இருக்கிறது பூரா ஹீரோ கேங். ஓகே, இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வில்லன் கேங். ஒரு டயலாக் மட்டும் இல்லாமல் அது பேசிட்டு இருக்கும்போது டப்பால்னு யாருக்காவது ஒருத்தருங்க ஒரு அரவு அதுலேருந்து திருப்பி எடுத்து இன்னொன்று பேசணும்னு அந்த கிளம்சியாக இருக்குது. நடுவில் இருக்கிறத ஒரு மரியாதைலாம் பேசிங்க, அதனால தான் அரவு. ட்ரங்க் ஒன்று நடக்குதுன்னா இப்போ கேரக்டரோட ஆர்க்கில் இப்போ இவர் அடிச்சிடலாம், இந்த இவன் அடிச்சிருங்க, இவங்க அடி வாங்கணும். அதான் ஃபஸ்ட்டு ஃபைட்டு நமக்கு. அது கிரண் அண்ணனும் ஆர்எஸ் அண்ணனும் ரெண்டு பேரும் தான் எல்லாம் அப்படியே ஜாலியாக தான் ஃபஸ்ட்டு நல்லா தான் பேசினாங்க. கூட்டு போய் கும்புகம்னு இல்லை பெருசாக ரொம்ப இப்படி தான் வரும், கை இப்படி போயிடும், கை இப்படி நழுவிடும் அப்படின்னு நினச்சேன். உதையும் இப்படி நம்ம ஒல்லியாக இருக்கனால பெண்ட் ஆகிடலாம் ஈஸியாக அப்படின்னு காதை பிடிச்சி நறுக்குன்னு சொல்லி ஒரு வர்ற அப்படியே இன்னும் நிஜமாகவே அடிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அடிக்கடி சிகரெட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் எவ்வளோ சிகரெட் பிடிச்சிங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு கணக்கு இருக்கா? கணக்கு ஷார்ட்டு தான், அந்த ஷார்ட்டுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே முடிச்சு டைம் டியூரேஷன் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து வரும். அது அபாசனை சொல்லும்போது அது தெளிவாக தான் சொன்னாங்க. எனக்குலாம் சிகரெட் விடும்போது வீட்டில் பார்த்தாங்கன்னா, அம்மா பார்த்தாங்கன்னா சொல்லி இது ஆர்கானிக் சிகரெட்டு, புகை உள்ளே போகாது, எண்ணெயை மாட்டி விட்டுறாது எதுவும். சிகரெட் இல்லை அடிச்சது இப்போ நீங்கள் நம்புனீங்களா? அது மாதிரி தான் வீட்லேயும் சொல்லி ஏன் என்ன ராஜா பிரச்சனை உங்களுக்கு? என்ன மனநிலை ஃபுல்லாக போத? அதாவது என்னன்னா கொஞ்சமாச்சும் கேட்கணும், சுற்றி இருக்கிறவங்க யாராவது சொல்கிறத கேட்குற தெளிவில் இருக்கணும். அவன் சொல்கிறான் ஃப்ரெண்டு தானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, எதனா அவனுக்கு ஒரு சண்டைனா அடிக்க போகிறானுங்கல்ல, அப்போ ஒரு நல்ல சொன்னால் அதையும் ஏற்றுக்கணும்ல. கெட்டதுனா மட்டும் முந்தின்னு போகிறது, அப்போ காரணம் என்ன அதுக்குன்னா? சினியுலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஃபைட் கிளப் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபைட் கிளப் மெம்பர்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபேன்டாஸ்டிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே சில பேர் அடையாளம் தெரில, அந்த அளவுக்கு நிறைய லுக்ஸில் படத்தில் வந்திருக்கீங்க. அதனால நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக உங்களோட இன்ட்ரோ பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களோட ரியல் நேம், படத்தில் உங்கள் கேரக்டர், ஏதாவது சிம்பாலிக்காக ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறதுனாலும் சொல்லலாம். என்னோட நேம் மோகனக்கண்ணன். படத்தில் நான் விஜய் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், இவரோட பிரதராக பண்ணியிருக்கேன். நான் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். என்னோடய பேர் சந்தோஷ்குமார். இந்த படத்தில் ஜமால் என்ற ஒரு கேரக்டர் ஹீரோட ஃப்ரெண்டாக ஒரு இது பண்ணியிருக்கோம். என்னோட நேம் ராகுல் குணசேகரன். இந்த படத்தில் ஹீரோட ஃப்ரெண்டாக ரூபன்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த பக்கம் இருக்க பூரா ஹீரோ கேங். ஓகே, இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வில்லன் கேங், அவரோட கேங். ப்ரோ நீங்களாம் எக்ஸப்ட் நீங்கள் கிசாமணி, நீங்கள் வேணாம் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஆஃபீஸர் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிரண் பெருமாள். இந்த படத்தில் குணான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 8 கெட்டப்பில் வருவீங்கல்ல? ஆமாம், 7-8 கெட்டப்பில் வந்துருக்கேன். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் போர்ஷனில் மொட்டை அடிச்சுட்டு க்ளீன் ஷேவில் வருவார்ல, அந்த 80s சத்யராஜ் மாதிரி இருப்பார், அது இவர் தான். ஓகே, கிசாமணி ப்ரோ நீங்கள்? கிசாமணி, அதுதான் பேர். அஸ்வின் ஈசன் உண்டா. ஓகே, ரொம்ப அப்பாவியாக வருங்க. இங்கேயும் அப்பாவியாக பேசுகிறீங்களே. நீ ப்ரோ? என்னோட பேர் சரவணவேல். கார்த்தின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் படத்தில், அடிதாங்கி. என் பேர் அரசன். படத்தில் ஜெகன் அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நாங்கள் 3 பேரும் ரவுடி மீனுங்க, அதே பேர் தான் படத்தில். ஓகே ப்ரோ, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கேரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? அதுக்கு ஆடிஷன்லாம் வச்சுருந்தாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்டில் கடைசியாக உள்ளே வந்தது நான் தான். ஏன்னா இது ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரேக் இருந்திருக்கு போல். ஸோ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணப்போ நான் அமிச்சேன், அப்போது எதுவுமே ஃபில்டர் ஆகலை என்னோடய ப்ரொஃபைல். ஏன்னா பிரேக்கில் இருந்தது, செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆனதுனால. திருப்பியும் அதுக்கப்புறமா லாஸ்ட் மினிட்ல ஆல்ரெடி இங்கேருந்து அசோசியேட் டைரக்டர், அவங்க டிஓபி, அவங்கலாம் ஒரே ரூம்மேட்ஸ். ஸோ அவங்களுக்கு என் ப்ரொஃபைல்லாம் முன்னாடியே என் ஃப்ரெண்டு மூலமாக அனுப்பிச்சி வச்சுருந்தோம். என் ஃப்ரெண்டு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு, நீங்கள் எங்கள் ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருந்தாங்களே இவருக்கு திருப்பி அனுப்புன்னு சொல்லி, அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி ஆடிஷனுக்குன்னு சொல்லி நான் ப்ரொஃபைல் அனுப்பிச்சு போய் பார்த்தா கடைசி 2 நாளைக்கு முன்னாடி ஓகே ஆச்சு இது. ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்டுள்ளே வந்தேன் நான். ஓகே,
இது இப்போ எனக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, பொதுவா இந்த ஆடிஷன்ல சில பேர் செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. வெளிய போயிட்டு மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு செலக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாரி கேங்ல யாராவது அந்த மாரி செலக்ட் ஆனாங்களா? இல்ல, அந்த மாதிரி ஆச்சான்னு தெரில. ஆனா எனக்கு ஒரு 4 ப்ராசஸ் போச்சு நான் உள்ள வரதுக்கு முன்னாடி. நிறைய பேர் பண்ண வேண்டியதுனாங்க. ஆ. அது என்னமோ நேரம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சூழ்நிலையில பண்ண முடியாம போய் விலகி கடைசியா அந்த இலையில கடைசியா ஒருத்தர் உட்காரும் பாரு அவனை கூப்பிடு அப்படின்ற மாதிரி தான் அந்த நேரம் பார்த்து நம்ம படம். இல்லாம இது சிங்கிள் ப்ராசஸ் தான். ஓகே. ப்ராசஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆமா. அந்த நேரம் நம்ம படம் ரிலீஸ் ஆயிருந்தது, சார்பேட்டா படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தேடுற ப்ரொஃபைலுக்கு ஏதோ ஒரு பக்கம் மேட்ச் ஆன மாதிரி இருந்திருக்கும் போல. ஸோ அதுக்கு அப்போ அப்படி நடந்தது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தே வேர் ஆல் கமிட்டட் பிஃபோர் இட் செல்ஃப். லைக் மோகனா இருக்கட்டும், கிரணா இருக்கட்டும், அரசன்லாம் கூட தே வேர் ஆல் கமிட்டட் முன்னாடியே. ஜமாலும் அப்படி தான் நினைக்கிறேன் நான். இல்லை, எனக்கு வந்து என்னென்னா வேற ஒரு ஆக்டர் தான், அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த படத்தை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி தம்பி ஒருத்தங்க இருக்காங்க சொல்லும்போது அதுக்கப்புறம் எனக்கு கால் வந்தது. ஸோ கால் வந்தப்போ நேராக ஆஃபீஸ் வந்தேன் நான். ஆஃபீஸ் வரும்போது அப்பாஸ் சொன்னேன், டேரக்டர் அப்பாஸ் சொன்னேன், விஜயன் எல்லாமே இருந்தாங்க. ஸோ அப்புறம் பேசின பிறகு எதாவது இருந்தால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் கால் வந்துச்சு அப்பாஸ் அண்ணன்ட்ட இருந்து. இந்த மாதிரி சந்தோஷ் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆஃபீஸ் வந்தோடனே ஆடிஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஓகே சொன்னாங்க. ஓகே. டேட் கேட்டு இங்கே எதுவும் சொல்லுவாங்க. நான் வந்து உருடி 2ல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பேன். உருடி 2ல வந்து ஆக்சுவலாக எல்லா காஸ்டிங்கும் முடிஞ்சுது. கடைசியில் தான் உள்ளே போனேன். அதனால் ஒரு சின்ன ரோல் இருந்தது. ஸ்பாட்டில் போய்ட்டு அது ஒரு ரிப்போர்ட்டர் ரோல். ஸ்பாட்டில் போயிட்டு மொதல் ஷாட் பண்ணும்போதே ஒரு 4-5 லைன் டைலாக், ஒரு லென்த்தியான டைலாக் தான் இருந்தது. அது ஒரு ரிப்போர்ட்டர் மாடுலேஷனில் செங்கதிர் மலையில் ஏற்பட்ட விசாரிப்பு காரணமாக இதுவரை அப்படின்னு சொல்லிட்டு அது த்ரோவாக ஒரே டேக்கில் பண்ணிட்டேன். அப்போவே வந்து அப்பாஸ் ஐயா வந்து பார்த்துட்டு, நல்லா பண்ணுறீங்க, தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்திருந்தா நல்ல கேரக்டர் கிடச்சிருக்கும் அப்படின்னாரு. ஐயா அடுத்த படத்தில் மறந்துடாதீங்க ஐயா அப்படின்னு அப்போயே ஒரு பிட்டை போட்டுட்டேன். ஸோ இந்த படத்தில் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ இந்த படத்தில் 2 கேங், 2மே ரொம்ப முக்கியமான கேங். படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கும்போது பாசிட்டிவ் கேங் அந்த நெகட்டிவ் கேங் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இதை எப்படி பிரித்தாங்க, அதை எப்படி வரையறுத்தாங்க அந்த டேரக்டர்? அது ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட? எனக்கு என்ன இப்போ இது தோணுதுன்னா, இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் தாண்டி எல்லாருமே ஒரு கிரே ஏரியாலேயே ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த டைனமிக்ஸ்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ வந்து இவன் நல்லவன் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை இன்னொருத்தன் ஸ்கோர் பண்ணுவான். அந்த அந்த கேரக்டர் வந்து சொல்கிறது தாண்டி ஒன்று நடக்கும். இப்போ எல்லாருமே ஹீரோஸ் தான். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஹீரோஸை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி கேரக்டரைசேஷன் இருக்கும். அங்கங்கே ஒவ்வொருத்தான் வந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருப்போம். ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாகட்டும், அது இது இத்தனை கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை எழுதின விதமாகட்டும் எல்லாமே வந்து சூப்பர் ப்ரோ. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ படத்தில் 2 கேரக்டர் பேசுது, இல்லை 3 கேரக்டர் பேசுகிறாங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். இவங்க பேசின அப்புறம் நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் ஒரு கேங்காகவே தான் நிறைய இடத்துல அந்த ஸ்க்ரீனே ரொம்ப இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இங்கே பேசுவாங்க, அங்கே பேசுவாங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ளே எப்படி அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு, நீங்களாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? எங்கள் 3 பேருக்கு, எனக்கு, சரவணாக்கு, கிரணுக்கு மேக்ஸிமம் நாங்கள் ஒரு செட்டில் எங்கள் காம்பினேஷன்லாம் ஒரு ஷாட்டில் இருக்கும். நாங்கள் 3 பேரும் மெச்சூர்ட் எனாஃப்ங்கிறதுனால தெரியும் எல்லாருக்குமே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் ட்ராவல் இருக்குது. ஸோ யாருக்கு எங்கே முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் கரெக்டாக நின்று பேலன்ஸ் பண்ணி இது இப்படி இது இப்படின்னு நாங்கள் பேசி பண்ணிப்போம். ஓ, உண்மையாலுமே அங்கேயே 2 கேங்காக மாதிரி தான் டிஸ்கஷனே போகுமா? இல்லை, அவங்க இதில் 3 பேர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபேமிலி சைட் தனியாக இருக்கும், நான் தம்பி கேரக்டர் ஒன்று இருக்கும். இவங்க 5 பேர் ஹீரோ கூட இல்லாமல் 5 பேர். அதில் 2 பேர் வந்து ஆல்ரெடி டைரக்ஷன் டீமில் இருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட்லேயே வந்து உங்களுக்கு லைன் பை லைனாக இந்த கேரக்டர் இதான் அப்படின்றது இருக்கும். ஸ்பாட்டில் அவங்க பார்த்துட்டு அவங்க 2 பேரும் டைரக்ஷன் சைடில் இருக்கிறதுனால சரி இவங்க ஆக்டர்ஸ் அப்படின்றது இப்போ இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க நேமில் போட்டு வந்திருந்தாலுமே அவங்க வந்து இதை நீ பேசிடுறா, இதை நீ பண்ணிப்பார் அப்படின்றதுமே ஒரு கிவ் அண்ட் டேக்கில். இந்த கேங்கு மொத்தமாக அடிச்சுக்கிறப்ப தான் நீங்கள் சொல்கிற அந்த கிளம்சி இருக்கும். ஏன்னா பெரும் டயலாக் மட்டும் இல்லாமல் அது பேசிட்டு இருக்கும்போது டப்பால்னு யாருக்காவது ஒருத்தருங்க ஒரு அறவிடும். அதுலேருந்து திருப்பி எடுத்து இன்னொன்று பேசணும்னு அந்த கிளம்சியாக இருக்கிறது நடுவில் இருக்கிறத ஒரு மரியாதை எல்லாம் பேசுங்க. அதனால தான் அறவுது. அதை சொல்லணும், யார் யார் மரியாதை எல்லாம் பேசுறீங்க பசங்க. அதுக்கேற்ற மாதிரி சீனும் அந்த மாதிரி தானே அமையும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஸ்கூல் போர்ஷன்லாம் ஒரு சீன்லாம் இருக்கும். ஸோ இவர்கிட்ட வந்து 4 வருஷமாக ஃபீல் ஆகி போயிடும் மொக்க பசங்க தானே சொல்லும்போது அழுகும். அதுக்கப்புறமாவே ஒரு சின்ன டயலாக் கூட இருக்கும். ஏன்டா அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு இவர் கேட்குறப்போ அவர் ஒன்று சொல்கிறப்ப ஏன்டா அப்போ தான் பிளார்னு ஒன்று வச்சான், அது வச்சு நீ திருந்தாந்து இதே மாதிரி பேசுகிற பற்றியா, இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. ஆனால் மொத்தமாக நாங்கள் அடிச்சுக்கிறப்ப தான் அந்த கிளம்சினஸ் வந்து கொஞ்சம் வரும். அது வந்து அடிச்சுக்கங்கப்பா அப்படின்ட்டுருவாங்க, அவ்வளோதான். அது நான் அது ஏன்னா
அதுக்கு இல்ல, மேலே அப்படி அது சொல்ல கோரியோகிராஃப்டாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் ஸ்டன்ஸாகவே எல்லாமே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு எதுவுமே அவ்வளோ கோரியோகிராஃப்டாக இருக்காது. ஷார்ட்ஸாகவுமே எல்லாமே கேண்டிடாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி சீன் இந்த மூடு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க இந்த கேஸ் நடக்கிறப்போ நான் சொல்கிறப்போ நிறுத்திக்கோங்க. அந்த நேரத்தில் இந்த டயலாக் வர ஆரம்பிக்கிறப்போ டப்புன்னு எல்லாம் அப்படியே அமைதி தருவாங்க. ஸோ அந்த கிவ் அண்ட் டேக் தான் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த கண்ட்ரோல் வந்து அப்பாஸ்ட்ட இருந்தது. ஆக்சுவலாக என்னன்னா ஸ்டண்ட் ஒன்று நடக்குதுன்னா இப்போ கேரக்டரோட ஆர்க்கில் இப்போ இவர் அடிச்சிடலாம். இந்த இவன் அடிச்சிருங்க, இவங்களை வந்து அடி வாங்கணும். இந்த மாதிரி ஒரு 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 கிராஃபை வந்து அப்பாஸ் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை தாண்டி கொரியோவை தாண்டி அங்கே ஒன்று நடக்கும். அது ரியலிஸ்டிக்காக ஒன்று நடக்கும். அது வந்து ரிசீவ் எப்படி உண்மையிலே அடிச்சிட்டோம். அந்த ஸ்கூல் ஃபைட்லாம் வந்து கண்ணாப்படம் ஒரு அடி உள்ளாரே எனக்கு கழுத்துலாம் வந்து நான் ஆக்சுவலி ஒரு டைலாகே இருக்கும். ஆனால் கருத்தை நான் சொன்னப்படாதீங்கன்னா தான் இருக்கும். அதெல்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரியா? சில பேருக்கு அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி காயம் எல்லாருக்கும் நடிச்ச எல்லாருக்கும் இருக்கு. இப்போ இந்த விஷயம் அதாவது பொதுவாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸே ஒரு 4-5 படத்துக்கு அப்புறம் தான் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் 2 பேர் வந்து ஒன் ஓல்ட் ஃபிலிம் இருக்கீங்க. பட் நிறைய பேருக்கு இது வந்து முதல் படமாக இருக்கும் ஆக்டிங்கு. எடுத்த உடனே இவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ் ஒரே படத்தில் அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு? எந்த மாதிரியான சீன்லாம் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது? நீங்கள் எதாவது சொல்லுங்கள். அதான் எனக்கு தான் ஃபஸ்ட்டு படம். எடுத்தோடனே ஒரு மேலே வந்துட்டு ஒரு குடோன் மாதிரி ஒரு அங்கே வந்துட்டு ஃபைட்டு தான் எடுத்தோன்னே. அதான் ஃபஸ்ட்டு ஃபைட்டு நமக்கு. அது கிரண் அண்ணனும் ஆர்எஸ் அண்ணனும் 2 பேரும் தான். எல்லாம் அப்படியே ஜாலியாக தான் ஃபஸ்ட்டு நல்லா தான் பேசினாங்க. கூட்டு போய் கும்புகம்னு நல்லா பேசுனாங்க. சரி சரி நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் இருக்குங்க. அதான் நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை பெருசாக ரொம்ப ஆக்சுவலி இப்படி தான் வரும், கை இப்படி போயிடும், கை இப்படி நழுவிடும் அப்படின்னு நினச்சேன். உதையும் இப்படி நம்ம ஒல்லியாக இருக்கனால பெண்ட் ஆகிடலாம் ஈஸியாக அப்படின்னு. காதை பிடிச்சி நறுக்குன்னு சொல்லி இன்னொரு அப்படியே என்னன்னா நிஜமாவே அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படி சுழண்டுக்கிட்டுல அப்படியே சுற்றி அரைஞ்சாரையில் அப்படி ஃபோர்ஸில் சுற்றிட்டுல போவேன். அவர் கரெக்டாக உதைவார். அந்த உதையோட நான் ஓடிடுவேன். ஃப்ரேமில் இருக்கேன். எங்கே வர அது விழுகும்போது கை பிசையிருச்சு. எனக்கு அடுத்த நாள் செமஸ்டர் எக்ஸாமு. அது அது காலைல போய் பேசி இல்லை இல்லை பயங்கர டயரிங்காக இருந்தது. என்னன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஃபைட்டு தான், இன்டர்வல் பிளாக் ஃபைட்டு தான். ஸோ ஒரு எடுத்தோடனே மழை வந்ததுனால கொஞ்சம் டிலேடாக தான் ஆரம்பித்தோம். முதல் நாள்லாம் என்னதுன்னா அந்த பஸ்ஸுக்காக அந்த சேஸு அந்த ஓடுறது இதெல்லாம் தான் இது பண்ணிருந்தாங்க. அடுத்த நாள் ஆரம்பித்தாங்க. அது போகும் பெசன்ட் நகர் உச்சி வெயில். அந்த நேரம் பார்த்து மரம்லாம் வேறு கொஞ்சம் கம்மியாக இருந்ததாங்கட்டி எங்களுக்கு பெருசாக நிழல் கூட கிடையாது. உச்சி வெயிலில் உப்பு காற்றுல ஒரு மாதிரி ஸ்கின்லாம் காலி அப்படியே தீஞ்சு போயிருக்கோம். நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தொடர்ந்து 3 நாளைக்கு சட்டைக்கிட்டலாம் கிழிச்சிக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லாக ரத்தத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல். தலைவராவது ஒரு ஓப்பனிங்க்கு கூட எஸ்கேப் ஆயிட்டாரு. நாங்கள்லாம் வந்து என்னடா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மானிட்டர் பார்க்கணும், மானிட்டர்லேருந்து திருப்பி அடிக்கணும். ஏன்னா சிங்கிள் ஷாட்டு இந்த கார்னரில் நடக்கும். ஷாட்டு சர்ச் இருக்குல்ல பெசன்ட் நகரில், அந்த கார்னரில் இருப்போம். கேரவன் வந்து கேஎஃப்சி கிட்ட இருக்கும். 6 மணிக்கு ஷூட் முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் நடந்து போவோம் பாருங்க. விரலுக்கேற்ற வீக்கம்ல வடிவேல் சார் நடந்து வர மாதிரி தான் நடந்து இப்படி போய்கிட்டு இருப்போம். எல்லாம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஃபுல்லாக பிளட்டு சட்டைக்கிட்டெல்லாம் கிழிஞ்சி நடக்கவே முடியாது. அந்த தலைவலி ஜுரம் எல்லாருக்குமே எல்லாமே அடி வந்து கால் ட்விஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், அடியாக இருக்கட்டும். இவருக்கு செம்ம அடி, ஹீரோ சாருக்குமே அடி. இது வெறும் பெசன்ட் நகர் ஃபைட்டில் இல்லை. பெசன்ட் நகர் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு லீடு இவர் காது அறுக்கிறது இருக்கும். அது வர பஸ்ஸுக்குள்ளே கொரியோ பண்ணாங்க. உள்ளே வந்து அடிச்சுக்காங்கன்னா இப்படி எப்படி அடிக்கிறாங்கன்னா அந்த கிம்பில இங்கே டம்மால் டிம்மால்னு விழுது. ஏன் உண்மையிலே அடிக்கிறாங்கன்னா உண்மையிலலாம் அடிக்கல. அவர்கிட்டலாம் வாங்காத அடியே கிடையாது. பிடிச்சி அவன் மிகைப்படுத்திக்கிறான். அப்படி இல்லை, என்ன நான் தான் சொல்கிறவங்க நாங்கள் அடிப்போம் இல்லைன்னு சொல்ல. அதாவது என்னன்னா மேக்ஸிமம் ஃபேக்காக இருக்கக்கூடாது, இல்லைன்னா திருப்பி 1 more போவோம் மறுபடியும் வாங்கணும். நாங்கள் அடிக்கிறத விட இவனுங்க தப்பிக்கிறதுக்குன்னு இவனுக்கு ஒன்று பண்ணுவானுங்க. அதான் நான் சண்டைக்கே வரல என்ன பூக்கி ஏமாத்த அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே தானே அடிச்சுக்கிறாங்க என்னை ஒடியா நான் ஓடுறேன் அப்படி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது விநாயகர் சதுர்த்தி ஃபைட்டாக இருக்கட்டும், சேஸ் காலேஜ் சேஸ் எல்லாம் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த ஓட்டம் சாயங்காலம் 6 மணி ஆகி நிற்கல. அவ்வளோ தூரம் ஓடிருப்போம். ஓடிட்டு திருப்பி நைட்டு ஃபைட்டு. இந்த காலேஜ் ஃபைட்டில் வந்து கடைசி நாள் ஒரு 24 ஹவர்ஸ் போச்சுங்க. 24 ஹவர்ஸ் ஓடிட்டுருக்கும். முடிகிற வரைக்கும் காலைல 6 மணிக்கு முடியுது. அந்த 12 மணி நைட்லேருந்து 6 மணிக்குள்ளே அந்த ஃபைட்டு கம்போஸ் பண்ணுறாங்க. அதில் தான் ஃபைட்டு. அது வரைக்கும் நாங்கள் 12 மணி காலைல ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். அதில் ஏகப்பட்ட பேருக்கு நிறைய காயங்கள் இருக்குது.
மறுநாள் அதாவது கேரளாவில் ஷூட் நடந்தது. அதை முடிச்சுட்டு நான் வந்து இங்கே வந்து விருங்கம்பாக்கத்தில் என் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு காலைல ஏஞ்சி நான் நிற்கிறேன். நின்ன உடனே நான் பொத்துன்னு ஊன்ட்டேன். எனர்ஜி வந்து 0ல் இருக்குது. அவ்வளோ அவ்வளோ எனர்ஜி அதில் அவ்வளோ எஃபோர்ட் அதில் போட்டு நான் பண்ணிடுவேன். இதில் இன்னொன்று என்னென்னா அந்த ஸ்டண்ட்ஸில் 24 ஃப்ரேம்ஸில் கேப்சர் பண்ணும்போது அது அந்த டச் இல்லைன்னா பிலீவபிளாக இருக்காது. அது மறுபடியும் ரியலாக ஒன்று வச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அது மறுபடியும் போகும்போது ஒரு முறை அடிப்படும், ஒரு முறை வந்து அடிப்படாது, நிறைய முறை டேக் போகும். அதனாலேயே வந்து ரியலிஸ்டிக்காக பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இறங்கிட்டோம். ஒரே டேக்கில் அடித்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரே டேக்கில் பண்ணிடலாம் அப்படின்றது தான் பிளான் பண்ணுவோம். ஆனாலும் சரி, எனக்கு வந்து அதிகமாக மைக்கில் தான் மாட்டுவான். மைக்கில் தான் எனக்கு வந்து கொடுப்பாங்க. அவன் வேறு நல்ல சைஸாக இருப்பானா மைக்கில், எங்கே குத்துனாலும் இறங்குண்டா ஆள் அகலமாக இருக்கான்ற மாதிரி. மைக்கிலுக்கு வந்து எவ்வளோ நான் மொதல் இதில் கொஞ்சம் பார்த்து பண்ணுவேன். கொஞ்சம் ஓரளவு பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது மாஸ்டர் டென்ஷன் ஆயிடுவார். அங்கேருந்து விற்கும்போது ஃபேக்காக இருக்கடா, என்னடா பண்ணுறீங்க, ஃபேக்காக இருக்கா. உடனே அடுத்த டேக்கு வேறு வழி இல்லை, சரம் மாதிரி அவ்வளோ. மொதல் டேக்கு மாஸ்டர் திட்டினார்னா 2வது டேக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சுற்றி பஸ்ஸில் இருக்க எல்லாம் திட்டுவாங்க, என்னடா அந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு. ஏங்க அடிக்கலன்னா அவர் திட்டுறாரு, அடிச்சா நீங்கள் திட்டுறீங்க, என்னங்க பண்ணுறதுன்ற அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. இப்போ எங்கள் கேங்லேயே தப்பிச்சதுன்னு பார்த்தா இவர் தான். இவர் வந்து காலேஜ் சீக்வன்ஸ்லேயும் பெசனாக இன்டர்மிஷனுக்கு முன்னாடி வந்து ஷூட்டில் நடந்தது இது. தலைவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபைட்டு பெருசாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிக்கிட்டான்னு தான் சொல்லணும். சண்டையே இல்லாதவன் நாங்கள் ரிஹர்சலில் நாங்கள் 2 பேர் தான் போனோம். நான் இவன் அப்புறம் ஜமால். நான் அப்படியே பார்க்குறேன் மைக்கிள் வந்தாப்புல. மைக்கிள் மூஞ்சிலாம் ஆள் ரஃபாகிறாப்புல. அவன் நடிக்கிறான்னு எனக்கு தெரியாது, அவன் இதுக்கு முன்னாடி கானா பாட்டு பாடுறான்னு எனக்கு தெரியாது. நான் ஆல்ரெடி வேற பீஸில் இருக்கிற அவனுங்கெல்லாம் ஃபுல்லாக கயிறு கட்டி இழுத்துனுறாங்க எல்லாத்தையும். நம்ம இழுத்தா முடிஞ்சுது, ஆல்ரெடி பேக் பெயின் அப்படி இப்படின்னு இருந்தோம். வந்தான் அப்படின்னு நேராக உள்ளே வந்தான். அண்ணா வேகமாக வச்சிடாதண்ணா அப்படின்னா. ஐயோ நானே அடி வாங்குற பயத்தில் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இவர் ரொம்ப சைலண்டாக தான். நான் நினச்சேன் இவர் ஸ்டண்ட் பார்ட்டி போல, ஏன்னா எனக்கு பழக்கம் கிடையாது. சரி கை ரொம்ப அமைதியாக இருக்குது, தைரியமான ஆள் நினச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க, தலைவர் இந்த ட்ரிபிள் ஹெச் தூக்கி இப்படி சொருவாங்க, மண்டி எடுத்து இப்படி நறுக்குன்னு வைக்கிறாங்க. நான் அதை பார்க்கல, வேற பார்த்துதானே ஓட்டிருப்பான். ஒரு கால் அவர் கழிச்சு வராப்புல நான் ஒரு மாதிரி திரும்ப முடியல என்ன ஆச்சுன்ற. அதுக்கப்புறம் வரவே இல்லை அவன். என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் நாள் ஓ, ரிஹர்சல்லையே வந்து 3 நாள் ரிஹர்சல் போச்சு. ரிஹர்சல் 3 நாள். ஃபர்ஸ்ட் நாள் வந்து வர சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாம் போனோன்னு ஏதோ கம்போசிங் சொல்லி தருவாங்க அப்படி தான் போனோம். ஃபஸ்ட்டு கீழே தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஆஃபீஸ் கீழே தான் இருந்தோம். அப்புறம் எல்லாம் வாங்க மேலே போகலான்னு மேலே போனோன்னே பார்த்தா பெட்டு மாதிரிலாம் போட்டாங்க. அப்படியே டக்குன்னு உடனே சரி மாஸ்டர் சொன்னார். அதுக்கப்புறம் டீமாக பிரித்து விட்டோடனே சரி எங்கே பண்ணுங்க சொன்னே பண்ணேன். இவங்க கம்போசிங் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அந்த சொன்னோடனே அதை பண்ணோம். இதெல்லாம் தேவையில்லை, இது ராஃப் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பிச்சதே. இதுக்கு கிடையாது சொல்லிட்டு உடனே 2 பேராக சொல்லிட்டு பேர் பிரிச்சு விட்டு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ளே கூப்பிட்டாங்க. நான் உடனே பண்ண இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ப்ரோ என்ன அடிங்கன்னு சொல்லிட்டு இப்படி விசிறணும். அப்படி விசிறும் போது டக்குன்னு ஒரு இந்த ரெஸ்டில் தூக்கி இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி தூக்கி ஒரு பிளாக் தான் முடிஞ்சு எங்க ஒன் தான் அடி. அது லூஸ் டைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, லூஸ் டக்குன்னு தூக்கி அப்படியே பிளாக் பண்ணிட்டாரு. அதனால் அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் தெரியுது கழுத்தெல்லாம் அதை செய்யலை. அதுக்கப்புறம் வந்தேன் நான் செகண்ட் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ண அப்புறம் சொல்லிட்டேன் மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் முடியல சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுத்துக்கிடான்னு சொல்லிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஃபைட்டே இல்லாத இவர் விஜய் கேரக்டருக்குமே அடி வலுவான அடி தான். ஏதோ அடி பெசனாக ரோடு ஃபுல்லாக நாங்கள் எப்படின்னா ரோட்டில் படுத்து கிடப்போம். இங்கேருந்து வந்து இங்கே எதிரும் ஓடுவோம். அது சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா பஸ்ஸில் நாங்கள் ஏறுற மாதிரி தான் இருந்தது ஷார்ட். ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே ஓடி அங்கே போகிறதுக்குள்ளே பஸ்ஸில் ஏறிடணும். சுத்தமாக முடியல. ஒரு 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ஓடிட்டுருக்கோம். அவங்களுக்கே பாவம் இருக்குது. சரி கடைசி தான் பஸ்ஸில் ஏறுறது தான் அப்படின்றாங்க. இங்கேருந்து அங்கே ஓடுறோம் இருக்கிற இடத்த தாண்டி போயிட்டோம். பஸ் வரல. பஸ் அங்கே எங்கேயோ இருக்குது. அடுத்தது வந்து பஸ் எங்கள் கூடயே வரல. இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் எல்லாருமே போயிட்டு விழுந்துட்டோம். இங்கேருந்து ஓடுவோம், அப்படியே ரோட்டில் படுத்து கிடப்போம். ஏடிஸ் வருவாங்க, பைக்கில் ஏற்றிக்குவாங்க. அங்கேருந்து பாதி மீட்டர் கூட்டு போய் இறக்கி விட்டு ரீசெண்ட் அப்படிவாங்க. திருப்பி ஓடுவோம், திருப்பி படுத்து கிடப்போம், திருப்பி ஓடுவோம். கால் எகிரி குச்சி கால் இப்படி ட்விஸ்ட் ஆகிலாம் விழுந்துருச்சு. எஞ்சி ஓடியாச்சு. என்னடா கால் மடங்கிச்சா? ஆமாம் மாஸ்டர். சரிவா ஒரு 1 மோர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும். ஓடுன்னு கடைசியில் ஏறுற மாதிரி இருக்காது இல்லை, நின்றுவீங்கல்ல. பஸ்ஸில் ஏறிடுவோம். நிறைய இருந்தது. பட் உங்களுக்கு எடிட்டில் பார்க்குறப்போ 2 பேர் ஏறுறது அந்த மாதிரி மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே பஸ்ஸை தட்டி உள்ளே ஏறி பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து அது ஃபைட்டாகவே இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்டேஜ் பண்ண ஃபைட். அது அங்கே இன்னொரு விஷயம் நடக்கும், அப்படி தான் ஸ்டேஜ் பண்ணாங்க. ஸோ அது எடிட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் ட்ரிம் ஆயிடுச்சு.
இன்னும் பெரிய விஷயம் நடக்கும். ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். பெசனகர் ரோடு ஃபுல்லா படுத்து கிடந்த கும்பல் தான் இதெல்லாம். அப்படியே பேன்னு படுத்து கிடப்பேன் எல்லாம். ஓட ஆரம்பிச்சது கேரளா மணப்பாடுல ஓடி முடிஞ்சது. ஏன்னா அது ஒரே ஒரு ஷாட் ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுருது. ஆக்சுவலா 2 குரூப் வந்து 2ஆ பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, இங்க ஃபைட் எடுத்து நாங்க வர்றதுக்குள்ள எங்களுக்கு லைட் வந்துருது. இதை நாங்கள் திருப்பி ட்ரை பண்ண ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 2 to 3 days ஒன்ஸ் வந்து காலையில் ஓடுற ஷாட் மட்டும் எடுத்துடணும்னு ஓடிட்டே இருப்பேன். ஏன்னா பயங்கர டயரிங்காக இருக்கும். நிறைய 24 hours ஸ்கெடியூல் போச்சு. இப்போ ஆர்டிஸ்ட்டாக எங்களுக்கு இருக்கிற லெவரேஜ் என்னன்னா, ஒரு 3 hours 4 hours எங்களுக்காச்சும் பிரேக் இருக்கும். ஆனால் ஏடிஸ்க்கு டெக்னிக்கல் டீமுக்கு அது கிடையாது. 24 மணி நேரமும் அவங்க இருந்து தானே ஆகணும். அதில் யாருன்னா ஒருத்தர் வந்து இன்னைக்கு அவர் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டாருன்னா, அது வேற யாராவது ஒருத்தர் பார்த்து இப்படி தான் போயிட்டே இருந்தது. அதுலலாம் அந்த லாஸ்ட் ஷாட் ஓடுறப்பெல்லாம் டேரக்டரே வந்து இன்னைக்கு கடைசி தடவை ஓட விட்டுலாம் அப்படின்னா, நடந்தா விழுந்துரும் பொத்துன்னு அந்த மாதிரி தான் இருந்தெல்லாம். அதையும் மீறி லைட் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஓடுங்க, அந்த ஜிம்மில் இருக்க ஷாட் எடுக்கிறேன்னு ஓடுறோம். அவரே பார்த்துட்டு அவங்களால முடியலடா, விட்டுருடா, வேணாடா, போதுன்னா அவரே விட்டுறாரு. அந்த நிலமில தான் இருந்தோம். அவன் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்கிறான். அதில் ஏதாவது விக்கி தான் அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. இன்னும் ஜீவா 2 பேருமே நடிக்கவும் செஞ்சாங்க. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஏன்னா நடிச்சிக்கிட்டே இருப்பான். அங்கே ஒரு சண்டை நடக்கும், எல்லாம் முடிச்சிடும். போய் துணி மாற்றலான்னு பார்த்தா, ஐயா உங்களுக்கு என்ன துணி வேணும் அப்படின்னுவான். பார்த்தா டே நீ இப்போ தான் அங்கே இருந்தேன் இல்லைங்க ஐயா நான் பார்க்கணும்ல. எல்லா வேலையுமே சுற்றி சரௌண்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஐயா முதல்ல வந்து காஸ்டியூம் மாற்றுங்க, அவங்களுக்கு காஸ்டியூம் கொடுத்து முடிச்சுட்டா நான் போய் அங்கே வேலையை பார்ப்பேன். அப்படிதான் இருக்கும். அதிக வாட்டி ரீடேக் ஆன ஒரு சீன்னா என்ன சீன்? அது இப்போ படத்தில் அது இருக்கு. படத்தில் இல்லை, ரன்னிங் சீக்வன்ஸ் நாங்கள் ஓடணும். ஆக்சுவலாக ஒரு எவ்வளோ அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஓடணும். அது அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு ஒரு 1.5-2 நிமிஷம் சிங்கிள் ஷாட். அது எல்லாருமே கேரளாவில் ஓடணும். அது வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரெச். அது ஆக்சுவலாக ஒரு ஆல்மோஸ்ட் நியர்வே ஒரு 1 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி சுற்றி ஓடி வருவோம். அப்படி சுற்றி ஓடி வர்றதுல விஜயகுமார் அண்ணன் வந்து அந்த சறுக்கிட்டு வரணும். அவர் ஆக்சுவலாக சறுக்கணும். அந்த இடம் ப்ரிப்பேர்ட்லாம் கிடையாது. அந்த இடம் ஏதோ தோராயமாக ஒரு புழு இது இருக்கும், செடி இருக்கும், அவ்வளோதான். அவர் ஒரு 10 வாட்டி சறுக்கி, டெக்னிக்கல் எரர்ஸ் உங்களுக்கு அந்த வைஃபை கனெக்ட் ஆகுறது ப்ளஸ் அந்த பக்கம் போகிறது, அதில் ஒரு நிறைய பிடிஎஸ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட சொல்லியிருந்தேன் பஸ்ட்டு இதெல்லாம் பிடிஎஸ் விட முடிஞ்சா விடுறாண்டு. ஏன்னா வந்துட்டு அது கேமரா டிபார்ட்மெண்ட் வைஸே பயங்கர டெக்னிக்கலாக இருக்கும். ஏன்னா கேமராமேனும் சறுக்கணும். சறுக்கி கீழே ஒருத்தன் நிற்பான், அதை அப்படியே அவங்ககிட்ட கொடுப்பான், அப்படியே ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்ட்ரெச் சின்னதாக போவான், அங்கே மேலே ஒருத்தன் நிற்பான், அவன் பிடிச்சிட்டு போகணும். அதுக்கப்புறம் அந்த சைடு திருப்பி யூட்டன் போட்டு ஓடி வரணும். அங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு 10 வாட்டிக்கு மேலே மாதிரி ஓடலாம் உங்களுக்கு. அதில் விட பிரச்சனைனா அது ரீசெட்டுனாங்கன்னா திருப்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு நாங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து படிக்கட்டு ஏறி போய் நிற்கணும். அதுதான். அது ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த ஃபோட்டோ அது நீங்கள் இதில் பேசிகிட்டு இருக்கும்போது அதை போட்டு பாருங்கள். அந்த ஃபோட்டோ எல்லாம் ட்ரெயினாக இருப்பா. இவனுங்கெல்லாம் அப்படியே கை காட்டி சிரிச்சு எப்படா நீங்களாம் சிரிக்கிறீங்க. ஏன்னா அவங்களாம் சின்ன பசங்க ஓடுவானுங்க. நம்மளாம் பாடி அவனுங்களே தள்ளிடுச்சு, நாக்கு தள்ளிடுச்சு. இன்னும் ஃபுட்பால் பிளேயர் அவன்லாம், மைக்கெல்லாம் அவன் ஏதோ ஓரளவுக்கு தாங்கிட்டான். நான் வேணான்ட்டு இருந்தான். எங்க வேணா கீழே இருக்கிறாரு, நானே தவழ்ந்துகிட்டு இருக்கேன். படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் எப்போதுமே அடிக்கடி வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் எவ்வளவு சிகரெட் பிடிச்சிங்கன்னு உங்கள்கிட்ட ஒரு கணக்கு இருக்கா? கணக்கு ஷார்ட் தான். அந்த ஷார்ட்டுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே முடிச்சு டைம் டியூரேஷன் ரிக்வயர்மெண்ட் பொறுத்து ப்ரோ. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பேக்ரவுண்டில் தம் அடிச்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த சீன் முடிக்கிற வரைக்கும் அவர் அந்த பேக்ரவுண்டில் அவர் தேவைப்படுறாருன்னா, அந்த கண்டினியூட்டியில் அவர் இருக்கணும்னா அது கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகும். அது மிஸ்டேக் ஆகும் இல்லைன்னா. ஸோ அதனால அந்த டைம் டியூரேஷன் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நேரம் அதை முடிச்சு. இதில் அடிக்காத ஆள்னா அவர் மட்டும்தான் நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் தான் அடிக்கல, எந்த ஷாட்டும் கிடையாது. இந்த திருவிழா ஃபைட்டு தான். நான் அந்த ஒரு ஃபைட்டில் இருக்கும். அந்த ஃபைட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி இருக்கும். நான் போய் கேட்பேன் கார்த்திகிட்ட, கேட்டுட்டு அவர் பண்ணுறப்ப ஆக்சுவல் ஷார்ட்டில் ரிஹர்சல் பண்ணுறப்ப நான் வந்து ஆப்போசிட்டில் ஜீவா இருக்கும், எதுக்குறா இப்படி பண்ணுறீங்கன்றப்ப நான் ஒரு சின்ன ஒரு கெட்ட வார்த்தை மட்டும் முன்னாடி போட்டேன் லைட்டாக. அதை நம்ம நேச்சுரலாக பேசுறது. திடீர்னு அப்பா சொன்னேன், ஐயோ விஜய் என்ன நீங்கள் விஜய் வந்து கெட்ட வார்த்தையே பேச படம் அது விஜய் கேரக்டரைசேஷன் வந்து அந்த இது கூட இருக்கக்கூடாது அப்படின்ற. ஸோ இப்போ நிறைய இது படம் பார்க்குறப்ப கெட்ட வார்த்தைகளோ இல்லை ஸ்மோக்கிங்கோ வர்றதுன்னா ஸ்கிரிப்டில் வந்து இருந்துச்சு. எல்லாருக்கும் இது இருக்குன்னா அந்த ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. அது மாதிரி இப்போ இந்த கேரக்டரோ உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் பெஞ்சமின் வந்து அவர் ஸ்மோக் பண்ணார், ட்ரிங்க் பண்ணாருமே மற்ற விஷயங்கள் தான் அவர் வேணான்னு சொல்லிடுவார் அவர். அது மாதிரி எல்லாருக்குமே வந்து செல்வா அவங்க வரும்போது கூட அதை மறைச்சு வைக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு ஒரு பார்த்து ஒரு க்ளோரிஃபை காட்டுற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. எல்லா கேரக்டரைசேஷனுமே வந்து இது இவ்வளோ தான் பண்ணணும், இது இவ்வளோ தான் பண்ணணும், இது பண்ணுச்சுன்னா பின்னாடி வந்து இது வேணான்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயத்தினால தான் இந்த அளவுக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சது. அது கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இப்போ அது போல்டாக கேட்கணும். ஒரு பையன் இப்போ நம்ம ஒரு 100 200 இப்போ நீங்களாம் காலேஜ் போகும்போது உங்கள் வீட்டில் எவ்வளோ பாக்கெட், எங்கள் அப்பா 20 கொடுப்பாரு எனக்கு. 20 வச்சு அப்பயும் திமிரத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியுது அதை பண்ணிட்டு வெளில வந்துடும். அப்போ அதுவும் கொடுக்கலாம், மூடிட்டு இருப்பியா? ஸோ அதை தாண்டி நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. எதை நம்ம எடுக்கிறோம், எதை எடுக்கல. நம்ம முட்டாளாக இருக்கிறதுக்கும் அமைதியாக மக்கா இருக்கிறதுக்கும் என்னென்ன காரணமோ, எந்தெந்த விதங்களில் காரணமாக இருக்கோ, போதையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தற்காலிக சந்தோஷமாக வேணால் இருக்கலாமே ஒழிய, நீங்கள்
அது உங்கள அடுத்த கட்டத்துக்கு தெளிவா யோசிக்க வைக்கிறதுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணாதுன்றது தான் எடுத்துக்காட்டு. இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, துருதுருன்னு போய் பஞ்சாயத்து பண்ணவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ஹைல இருந்திருப்பானுங்க. ஒரு பெரிய சண்டைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவன் வேற ஒரு ஜோன்ல இருந்திருப்பான். எல்லாருமே சொல்றேன். செல்வா கேரக்டரா இருக்கட்டும், கார்த்திக் கேரக்டரா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், இவனா இருக்கட்டும், அவனா இருக்கட்டும், 2 எல்லாருமே சொல்றேன். இவங்க ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும். மேட்ரு என்னன்னா, அதுதான் இப்ப இந்த மாரி இருக்கிற விஷயங்கள நம்ம கொஞ்சம் அடக்குமுறையா நம்ம கேட்கணும். நம்ம வீட்ல இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்கல்ல. பசங்க பார்க்கும்போது, "ஓ! என்ன உதடு ஏன் கருப்பாகுது? ஏன் ஒரு மாரி கண்ணுலாம் சிவந்துக்குது? ஏன் இந்த மாரி வெள்ள போறான்? அவன் என்ன பண்றான் பாரு? என்ன ஏன் நல்லா இருக்கிறவன் ஏன் பிரச்சனை இழுத்துன்னு வரான்? அப்ப ஏதோ தப்பா இருக்குது. அப்ப அவன ஃபாலோ பண்ணு. அவன வுட்டுட்டு அவன் கரெக்ட்டா தான் இருப்பான். இது மாரி தான் இருப்பான்." அப்படின்னும்போது நமக்கு ஒரு பயம் வரணும். பார்த்தா, "ஏய் இல்ல, இல்ல அவன் பையன மானிட்டர் பண்ணணும். பொண்ணும் பையனும் மானிட்டர் பண்ணுங்க. என்ன நடக்குது?" ஸோ அந்த ஒரு அவேர்னஸும் ஒரு பக்கம் இருக்குல்ல. நம்ம சும்மா சாதாரணமா ரோட்ல போறவன ஒருத்தன் அடிச்சானா அவன் லூசுன்னு அர்த்தம். இப்ப நீங்க இருக்கீங்க. உங்கள வந்து பலார்ன்னு ஒண்ணு வைக்கிறேன். நான் எதுக்கு உங்கள அடிக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. எவனோ ஒருத்தன் வந்து என்கிட்ட சொல்றான். நான் உன்ன கேட்டு நம்பிட்டு உங்ககிட்ட ஒண்ணு வரேன்னா, அப்ப நான் எந்த லெவல் போதையிலயோ, இல்ல தெளிவிலயோ இருக்கேன்றது தானே நமக்கு எடுத்துக்காட்டுது. ஸோ அடிநாதமா அதுதான். அதுதான் கோர். நம்ம வந்து டு பி அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். அவ்வளோதான். அதுதான் நான் சொல்ல வர்றது. அது இன்னொன்னு கடைசி ஷாட்ல அவங்க அது வேண்டாம்னு தூக்கி போடுறதா இருக்கட்டும், சார் வந்து ஒரு இடத்துல தட்டி விடுறதா இருக்கட்டும். ஸோ ஒரு விஷயம் வேணான்னு நம்ம சொல்றப்போ, எந்த அளவுக்கு நம்ம அதை காட்டியிருக்கோமோ, அந்த இம்பாக்ட் எந்த அளவுக்கு அங்கே போயிருக்கோ, அப்பதான் அது வேணான்னு சொல்றது இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத இடத்துலலாம் எங்களுக்கு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது வேணான்னு சொல்கிறப்போ. ஸோ அது நீங்கள் எந்த அளவுக்கான ஒரு இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் முக்கியமாக இருக்குல்ல. ஸோ சில விஷயங்கள் நீங்கள் சும்மா ஒரு தடவை வாயால் சொல்கிறத விட நம்ம காட்டுறப்போ நமக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸோ இல்லை இம்பாக்டோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் உட்காருதில்ல. அதை தாண்டி க்ளோரிஃபிகேஷன் பற்றி எல்லாரும் கேட்குறாங்க ப்ரோ. ஆனால் நான் இப்போ ரெக்விம் ஃபார் அ ட்ரீமு, கேஸ்பர் நோயோட என்டர் தி வாய்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அப்படி தான் ட்ராவல் ஆகும். அதை க்ளோரிஃபை பண்ணி தான் கடைசியில் ஒன்று சொல்லுவாங்க. இது இப்போ நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக இவங்க இதுதான் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து காட்டணும்னா அது டாக்குமெண்ட்ரி ஆயிரும். அது என்டர்டெயின்மெண்ட் பேஸில் வராது. நம்ம வந்து அது வேறு மீடியமில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். படமாக பார்க்கும்போது இந்த கேரக்டர்ஸ் இப்படி இருக்குது. அதை தாண்டி பஸ்ஸில் நடந்த சம்பவத்தை உண்மையிலேயே வந்து சசி இந்த ஸ்டோரி ரைட்டர் அவர் வந்து உண்மையிலேயே இந்த சம்பவத்தை பார்த்துருக்காரு. பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்தது பார்த்துருக்காரு. பார்த்ததை மீன் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி குறிப்பிட்ட ஒரு காலேஜில் போயிட்டு அந்த சீனியர்ஸ்லாம் மீட் பண்ணி என்னென்ன நடந்திருக்குன்றதெல்லாம் கேதர் பண்ணி தான் பண்ணது. ஓகே. ஸோ அது 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 டாக்குமெண்ட்ரியாகவும் பண்ணலாம், படமாகவும் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபிக்ஷனலாக இப்போ மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். அது அபாசன் வந்துட்டு சொல்லும்போதே அது தெளிவாக தான் சொன்னாங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு சிகரெட் விடும்போது வீட்டில் வந்துட்டு பார்த்தாங்கன்னா, அம்மா பார்த்தாங்கன்னா சொல்லிடு, இது வந்துட்டு ஆர்கானிக் சிகரெட்டு, புகை உள்ளே போகாது, வந்துட்டு எண்ணெயை மாட்டி விட்டுறாது எதுவும். ஒரிஜினல் சிகரெட் இல்லையா அடிச்சது எதுவுமே? இப்போ நீங்கள் நம்புனீங்களா? அது மாதிரி தான் வீட்லேயும் சொல்லி நம்புவது. ஆனா ஒரே அப்படிதான் வீட்லேயும் சொல்லி நம்பியிருக்கு. அது அபாஸ் அண்ணன் வந்து தெளிவாக அடிக்கடி டப்பிங் போயிலையும் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு இந்த வெந்து தணிந்தது காடுல வரும்ல, இது வந்துட்டு ஒரு சாப பொருள் மாதிரி, இதை மட்டும் நீ தொற்றவே கூடாது, தொட்டேன்னா உன் பின்னாடி வாழ்நாள் கடைசி வரை வரும் அப்படின்ற மாதிரி தான் அது அது அட்வைஸ் பண்ணி அபாசன் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லுவாங்க. அது தொற்றாதடா தொற்றாத, அது நல்லா இருக்கும், பிடிக்கிறதுக்கு உள்ளே இழுத்து உள்ள இருக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது கடைசி வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண. அதனால் அது சீனுக்கு அவ்வளோதான். இந்த கேள்வி எங்கள் வீட்லேயும் கேட்டாங்க. நான் வந்து எனக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னடா உதடு கருப்பாக இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. இப்பயும் ஒரு நாளைக்கு ஒரு 20-30 அடிச்சிருக்க மாதிரி தானே வரும். 20-30 இல்லை ப்ரோ, அது கிட்டத்தட்ட போகும். அது என்னன்னா நம்ம ரோலிங் பேப்பரில் ஒரு சிகரெட்டில் இருக்கிற டொபாக்கோவை அதுலேருந்து எடுத்து இதில் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது கொடுக்கும்போது அது வந்து அந்த ஃபில்டர் அதெல்லாம் இருக்காது, அது ஸ்பாஞ்சில் அதில் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாக்காக மாறும், அது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். அவ்வளோதான். அது யாருமே அதில் அப்படி அடிக்கவே முடியாது. அதுக்கு ஹேபிட் ஆகவும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்த ரிவ்யூஸ் எல்லாம் சொல்ல முடியுமா? என்னென்ன ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க? அதில் வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் சொல்லலாம், இல்லை இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் சைடையும் சொல்லலாம். மேக்ஸிமம் பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான். நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் நிறையா பக்கத்துலேருந்து கால் வருது. அது சோசியல் சைட்ஸ்லேயும் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுறாங்க. தேட்டர்லேயும் நாங்கள் போகிற எல்லா இடத்துலையுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதை தாண்டி சில பேருக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா நான் தேட்டரில் நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா நமக்கு கருத்து மாறும், நம்ம பக்கத்தில் பார்க்குறவருக்கு கருத்து மாறும். தேட்டரில் அதேமாதிரி வெளியே மைக் நீட்டிட்டு கேட்குறம்போது ஒருத்தன் தலை சூப்பர் தலைன்றான், பின்னாடி தலை மொக்க தலை அப்படின்னு போவான். ஆளாளுக்கு மாறும், கருத்து மாறும் ஒரு படம் போது. ஸோ அதை பற்றி நம்ம அவ்வளோ தூரம் எடுத்துக்க வேண்டியதில்லை. மெஜாரிட்டி நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இப்போ படத்தில் நீங்கள் தேட்டரில் பார்த்துருப்பீங்களா எல்லாரும்? எந்த சீனுக்கு ஆடியன்ஸ் வந்து செம ரெஸ்பான்ஸாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க? அந்த கடைசியில் வந்து விஜய் அண்ணன்
என்னைக்கு இது பின்னாடி சுற்றினோ அன்னையிலேருந்து எல்லாம் போச்சுன்ட்டு அந்த போர்டை தட்டி விடுவார். ஆமா ஆமா அந்த சீனை நீங்கள் இப்போ அது இன்னைக்கு ரொம்ப எல்லாரும் நிறைய ஸ்ட்ராங்காக பேர் ஒர்க் ஆச்சு. அந்த க்ளோரிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேட்டரில் அதிக ரெஸ்பான்ஸ் இருந்து அந்த சீனுக்கு தான். பசங்க எல்லாம் விசில் அடிச்சானுங்க அந்த சீனுக்கு. அது வேணான்னு தூக்கி தட்டி விட்ற இடத்துக்கு பயங்கரமாக கிளாப் இருந்தது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல விஜய் என்ன சொல்கிற ஒரு சீனாக இருக்கட்டும், அன்னைக்கு நான் தம்மா துண்டு பையனாக இருக்க போய் தான் நீ இன்னைக்கு உயிரோட நின்று இருக்க அப்படின்னுவார். அதுக்கப்புறம் ஸ்கூலில் எங்கே போர்ஷனுக்கு கிரணோட இதுக்கு நீ நான் செத்தாலே மூஞ்சில் முடிச்சிடாத அப்படின்னு. ப்ரோ அதுக்கு ஆமா ப்ரோ அந்த எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ். சாவு கூட வந்துடாது. சாவு கூட வந்துடாது. ஸ்கூல் போர்ஷன் ஃபுல்லாகவே கொஞ்சம் அங்கங்கே இருந்ததுக்கு வந்து இவர் gift கொடுக்க போகிறது, அதுக்கு இவங்க பார்த்துட்டு இருக்கிறது, அவர் ப்ரொப்போஸ் பண்ண போகிறது, அதுக்கப்புறமா இவருக்கு ப்ரொப்போஸ் பண்ணும், அந்த எல்லா போர்ஷன்ஸுமே கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆச்சு தேட்டரில் ஏன் பார்க்குறப்போ. ப்ரோ டியூரேஷன் கம்மியா அதிகமா இருந்து எடிட்ல போயிருச்சா? எல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு, நல்லா ஃபன்னா இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் இருந்திருக்கலாமே அப்படின்னு. என்ன ஜென்ரலாக ஒரு படம்னா ஒரு ஹீரோ ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி இருக்கும். நம்ம இங்கே வந்து நமக்கு அது விஜயனும் சரி அப்பாசையாவும் சரி எல்லா கேரக்டருமே இதில் இருக்கணும், எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கணுன்றதை முதல்ல ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே எடிட் ஆகிருக்கு, எல்லாரோட போர்ஷனும் கொஞ்சம் கொஞ்சம் எடிட் ஆகிருக்கு. அது மற்றவங்க இன்னும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்ற காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. அது அப்படினால தான் இது இத்தனை பேர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் இந்த படத்தில், இல்லைன்னா அது நடந்திருக்காது. ஓகே, அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸுக்கு உங்களோட கெட்டப்ஸ் பற்றி சொல்லுங்கள். இதெல்லாம் கடைசியாக தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்களா அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸுக்கு? நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் ஷேவில் வருவீங்க, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கெட்டப்பில் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஆனால் இங்கே ஃபைட் எடுக்கும்போது எல்லாமே அந்த காலேஜ் கெட்டப் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கேரளா வந்து ஸ்கூல் வந்து ட்ராவல் பண்ணுறோம். அப்போ எல்லாருமே தாடிலாம் வச்சுட்டு சென்ட்ரலில் வந்து எல்லாருமே ட்ரெயின் எல்லாருமே வந்து பார்க்கும்போது ஒருத்தர் மூஞ்சி வந்து பார்க்கும்போது எங்களுக்கே எல்லாமே வந்து ஃபன்னாக தான் இருந்துச்சு. டக்குன்னு ஃபுல்லாக தாடி வந்து டக்குன்னு எல்லாம் நீட்ஸாகவே க்ளீன் பண்ணும்போது அப்படியே ஒரு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது. ஆக்சுவலாக படம் வந்து பிகினிங்கில் காலேஜ் ரோல் தான் சொல்லிட்டாங்க. வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்பாஸ் ஐயா. எவ்வளோ குறைக்கணும் ஐயா, எத்தனை கிலோன்னு கேட்கும்போது எவ்வளோ முடியுமோ குறைச்சிருங்க அப்படின்ட்டாரு. ஸோ நான் சாலிடாக சொல்கிறேன், ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலே சைக்கிள் ஓட்டியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. டெய்லி காலைல ஒரு 35, ஈவினிங் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் போயிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் வந்துட்டு காலேஜ் போர்ஷன் முடிஞ்சு கேரளாவுக்கு ஸ்கூல் போர்ஷன் போகணும். நடுவில் 1.5 நாள் தான் பிரேக் இருக்குது. இதில் லுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். அந்த அந்த 1.5 நாளில் 100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் சைக்கிள். அகைன் 35 130 அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ டெஃபினட்டாக அது பண்ணியிருக்கோம். ஓகே, அது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது? ஏன்னா அவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு நடிப்பு கொடுத்துருப்பீங்க, லுக் வைஸ் அந்த லுக்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் இருந்திருக்கும். திடீர்னு எல்லாம் ஸ்கூல் அப்படிங்கும்போது அதுக்கு டக்குன்னு வேறு மாதிரியான பாடி லாங்குவேஜ் அப்படி இப்படின்னு இல்லை, இருந்திருக்கும். அது சேலஞ்சிங்லாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு தான் ஏங்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஓகே, இது இப்படி நிறையா விஷயம். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு சைடில் பண்ணுற ஒரு கேரக்டருக்கு 3 லுக் சேஞ்ச் இருக்குங்கிறது இது வரைக்கும் எந்த படத்துலையும் கிடைக்காது, எல்லாருக்குமே இருக்காது. ஒரு ஹீரோனா இப்போ கமல் சார் படம்னா அவர் நிறையா கேட்டப் மாற்றிருப்பார். சைடில் இருக்க யாருக்கும் ஒன்றும் கிடையாது. ரியாஸ் கான்னா அவர் பேர் டூ போட்டார்னு கூட வெளியே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கேரக்டர் சேஞ்ச் ஏகப்பட்ட சேஞ்ச் இருக்குது. ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயம். அதனால் இதெல்லாம் கிடைக்கிறதே நமக்கு பெரிய விஷயங்கிற மாதிரி இருக்கும்போது அதுக்கு என்ன செய்யணாலும் செஞ்சுருவோண்டா அப்படிங்கிறது தான் மனநிலை. அதை விட்டுட்டு ஐயோ இது டஃப்பாக இருக்கே அப்படின்றதுலாம் யாருக்குமே அப்படி இருந்திருக்காது. அதை தாண்டி அந்த டைம் டியூரேஷன், இப்போ பாஸ்ட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அவன் வேறு ஒரு லுக்கில் தான் இருப்பான். இப்போ கரண்ட்டில் ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் இப்போ முன்னாடி இருக்கிற மாதிரி இப்போ இருக்க மாட்டான். ஸோ இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்பில் அவன் டைம் டியூரேஷன் அவன் பாஸ்ட்லேருந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் எப்படி கடந்து வந்திருக்கான்றத அவன் அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம அனலைஸ் பண்ணிக்கும் போது இந்த ஏஜில் இருக்கும்போது இவன் இந்த மாதிரி இருப்பான், இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணது தான் இது. சேலஞ்சுனா இது கண்டிப்பாக ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா வந்து டைம் ரொம்ப கம்மி. இப்போ நான் வந்து லாங் ஹேர்லேருந்து கேரளாவுக்கு அப்படியே கிளம்புறேன். திடீர்னு அன்றைக்கி நைட்டு தான் வந்து நான் மொட்டை அடிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஒரு போர்ஷனில் நானும் அசாரும் பைக் விட்டு இறங்கி கேலரியில் இப்போ கேட்கும். அந்த லுக்கு தான் ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருந்தது. பட் ஆனால் அது வேணாம், இது வந்து ஸ்கூல் போர்ஷன் கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி நைட்டே வந்து போயிட்டு நானும் ராஜேஷும் கூட இருக்க படத்தோட நான் போயிட்டு முட்டை அடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். அதே இப்போ வந்து நான் வந்து இப்போ எண்டில் ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒன்று பண்ணணும். பட் ஆனால் பேக் டு தி கேரக்டரில் ஒன்று வரணுன்றதுக்காக. ஸோ இந்த கேரக்டர் பாஸ்ட்டில் எப்படி இருந்தானோ அதே லுக்கில், பட் ஆனால் இஸ் மெச்சூர்ட் அப்படின்றதுக்காக மீசையோட, ஆனால் வந்து இஸ் கன்னிங்கிறதுக்காக அந்த வேலையும் அவன் பண்ணுவான். பொட்டலத்தை பேக்கில் வச்சுட்டு அது பண்ணுவான். இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் நிறைய லுக்ஸ் மாற்றிருக்கோம். அது வந்து ப்ராசஸில் அந்த படத்தோட மூடுக்காக, அந்த எடிட்டிங் ப்ராசஸ்க்காக அது தேவைப்படல. அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. ஐயா அந்த கண்ணாடியை விட்டீங்க.
ஆமா அந்த இதில் அந்த லுக்கில் கண்ணாடி போட்டிருப்பீங்கல்ல. ஆமாம், கண்ணாடி. ஓகே. இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு செம்ம கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்தது, எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க. பட் இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு மாதிரி நினச்ச கேரக்டர் ஜோசப் காமனான ஒரு ஒரு எல்லாருக்குமே ரொம்ப எனக்கு ஃபேவரட் தெரிஞ்சதா? ஜோசஃபா தான் இருந்தது. பட் எனக்கு பர்சனலாக உள்ள கதை ரொம்ப நல்லா உள்ள புரிஞ்சு ஒரு 2வது 3வது வாட்டி பார்க்கும்போது ஒன்று ஒரு இடத்துல புரியும்போது நம்ம எப்பவுமே ஒரு ஒரு லாக் சிஸ்டம்குள்ளே இருக்கும்போது ஒரு கதையாக போகும்போது சாவி என்னடா இது நமக்கு புரியலையே ஏதாவது ஒரு ஜோன் இருக்கும்ல, இது ஏன் இந்த இது நடந்தது, இது நடக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு. அது ரைட்டர் சூப்பராக எழுதியிருந்தான். சசி வந்துட்டு இல்லை ஜமால் கேரக்டர் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாப்புல. இந்த குரூப்லேயே அவன் ஒருத்தன் தான் ஏதோ ஓரளவுக்கு கம்மியான அடிக்ஷனில் இருப்பான். அவன் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு கீயாக சொல்லுவான், சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த இப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனை எங்கே படம் ஆரம்பிக்கும்னா அந்த போஸ்டரை கிழிக்கிற பிரச்சனையிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அங்கே அவன் அப்போவே சொல்லுவான், டேய் அது 2 பெயிண்ட் அடிக்க வந்தவனுங்க அது பண்ணுது, அதுக்கேன்டா போய் கார்த்திகிட்ட பிரச்சனை வச்சிங்கன்னு அவன் சொல்லதை வந்து இவனுங்க என்ன பண்ணிவிடுவானுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவன் உங்களுக்கு நல்லது தானே சொல்ல போகிறான். அவனை போயிட்டு பொடி மாஸ் முடிஞ்சு அப்பளம் முடிஞ்சு நடிச்சு விட்டா அதுக்கப்புறம் என்னன்னா அவன் சொல்ல வர்றதே கன்வே ஆகாமல் இவனுங்க திருப்பி போயிட்டு அங்கே போய் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அது அப்படியே ஃபாலோ ஆகும். அது இவன் நிறைய இடங்கள்ல வந்துட்டு வேணாம் இதை அப்படியே விட்டுருக்கலாமே, இதை அப்படியே விட்டுருக்கலாமேன்றது வந்து கதைக்குள்ளேயே ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருப்பான் கூட. அதாவது இவர் வில் ஸ்மித்தோட படத்தில் வந்து சொல்லுவாங்கல்ல, உனக்கு காப்பாற்றுறதுக்கு 3 கப்பல் அமிச்சேன்டா, நீ வேற ஏதோ ஒன்று வரும்னு நினச்சிருந்தா செத்து போனாயன்ற மாதிரி தான் இவங்க பர்சிட் ஆஃப் ஹாப்பினஸ்ல. ஸோ அதில் வந்துட்டு அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் சொல்லிக்கிட்டே இருப்பார், த்ரோ பண்ணிக்கிட்டே இருப்பார், வேணாண்டா அதெல்லாம் என்னத்துக்குறான்னு. கரெக்டாக ஜோசப் அதை ஸ்மெல் பண்ணிட்டு என்னத்துக்கு எங்கே எடுத்துன்னு வந்தீங்க, பாட்டில் எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்புங்க, நீங்கள் போய் அடிங்க, அப்போ உனக்கு விட்டு போக மாட்டானு வீட்டுக்கு எடுத்து போவானுங்க சரக. ஸோ அதே சொல்கிறேன், அப்போ அந்த அளவுக்கு அடிக்ஷனாக அந்த விஷயம் இருக்குன்றதுனால தான் இப்போ அது இல்லைன்றப்போ நான் சொல்கிறது ஏன் கேட்க முடியல அப்படின்ற ஒரு ஜோன் இருக்குல்ல. அந்த கேரக்டர் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் சொன்னதை கேட்டுருந்தா கதை அங்கேயே முடிஞ்சுது. ஸோ அது சரியான ஆர்க்கு அவன் கேரக்டர். அந்த விநாயகர் சதுர்த்தியோட இங்கே ஒன்று நடக்கும் பாட்டு கச்சேரி, அவங்களோட கட்சி மீட்டிங் ஒன்று நடக்கும் அங்கே. அவங்க ஒரு அது வந்து இப்போ நடந்துகிட்ருக்கோம். அப்போ நானே இவங்ககிட்ட சொல்லுவேன், ஜோசப் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு டே ஜோசப் அண்ணன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஒரு ஜீவா கேரக்டர் சொல்லும். அப்போ வந்து டே அவனுங்க அவர் வந்து சொல்லிவிடுவார், டேய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு, பர்மிஷன் தான் இருக்கலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கடான்னு. அப்போ நான் சொல்லுவேன் அவன்கிட்ட, டே மீட்டிங் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிக்கலாம்டா, நீங்கள் ஏன்டா சொல்லிட்டு டைலாகே இருக்கும் அதில். அப்போ தான் அந்த அப்புனி கேரக்டர் என்ன பண்ணோம், நீங்கள் கேங்லேயும் தாண்டா தண்டன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பொடிமா சொல்லிட்டு நானும் சொல்லுவேன். நிறைய இடத்துல அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் சீரியஸா யோசிச்சிருந்தா அதாவது நமக்குமே Connect லைஃப்லயுமே ஆகும். அதுதான் சுத்தி நமக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பிலீஃப் இருந்து அந்த ஒரு ஃபிஃப்த் யூனிவர்ஸ் ஒரு ஒன்று நமக்கு இன்டிமேட் பண்ணும். அதை கொஞ்சம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கும்போது அது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கும். இல்லைன்றப்ப ஏன் என்ன ராஜா பிரச்சனை உங்களுக்கு, என்ன மனநிலை ஃபுல்லா போத, அதாவது என்னன்னா கொஞ்சமாச்சும் கேட்கணும், சுத்தி இருக்கிறவங்க யாராவது சொல்றதை கேட்கற தெளிவுல இருக்கணும். அவன் சொல்றான் ஃப்ரெண்டு தானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, எதனா அவனுக்கு ஒரு சண்டைனா அடிக்க போறானுங்கல்ல, அப்போ ஒரு நல்லது சொன்னா அதையும் ஏத்துக்கணும்ல, கெட்டதுனா மட்டும் முந்தின்னு போறது. அப்போ காரணம் என்ன அதுக்குன்னா அவங்கள தான் கேட்கணும். சார் கூட நல்லது சொன்ன 2 பேரும் நீங்களே பாத்துக்கோங்க. ஏய் எனக்கு நல்லது சொல்லடா, அவனுக்கு ஏற்கனவே வந்து பிரச்சனை குடிச்சிட்டு வச்சுட்டு குடிச்சிட்டு சண்டைக்கு வந்தது ஃபுல்லா அவரு என் முன்னாடி இவனுக்கு 2 பேர் நீ படத்தை பார்த்தனாலே அடுத்த கட்டு பார்த்தனா அப்படியே க்ளோஸ் அப்ல மூஞ்சி இப்படி கிடக்கும், இங்கெல்லாம் வீங்கி இருக்கும். இவன் எந்த பக்கம் பார்த்தனா மூக்குல ஃபுல்லா இப்படி ரத்தம் வந்து ஃபுல்லா இழுத்து விட்டுன்னு இருப்பான். நான் என்ன பண்ண முடியும், சும்மா இருக்கிறவனே ஜாஸ்டானுங்கடானா நான் அதே தான். அந்த சீனை பற்றி சொல்லணும் முக்கியமாக. அந்த தேட்டரில் 3 பேர் உட்காந்துருக்கு. அது சரவண என்ன bro, எல்லாரும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல என்ன ஃப்ரேமே அது ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. கரெக்டு. தேட்டரில் அடிச்சிட்டாங்க. அடித்ததுக்கப்புறம் நானும் எனக்கும் அசருக்கும் அடி. ஸோ அதனால் வந்து அடுத்த கட்டில் தேட்டரில் உட்காரணும், நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி உட்காரணும்னா சரவணா என்ன சொன்னான்னா 3 பேர் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். நான் இல்லை அப்படின்னேன், ஏன்னா நான் அடி வாங்கின அடி எனக்கு தான் தெரியும். அதனால் என்னோடய ஃபாலில் தான் உன்னோட ரைஸ் இருக்கணும், அந்த கேரக்டர் அப்போ தான் ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கில் அந்த ஆர்க்கு கரெக்டாக பிடிக்க முடியுன்றதுனால நான் படுத்துட்டேன். அதான் அந்த மெட்டாஃபர். அதனால தான் நான் படுத்துருந்தேன். இவர் வந்து உட்காந்துருந்தார். ஸோ அந்த கன்க்ளூஷன் தான் அது. அப்படி தான் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணப்பட்டது எப்படின்னா, உங்கள் கேரக்டர் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் டேய் பஸ்ஸை விட்டு இறங்குங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவோம், இறங்கி தொலைங்களேண்டா அப்படின்ற மாதிரின்னு. இன்னொன்று அந்த ஸ்கூல் ஃபைட்டில் வந்துட்டு மறுபடியும் சண்டை போட்டு எல்லாம் முடிஞ்சப்பறம் டேய் அவன் லவ் பண்ணுறான்டா அதனால விட்டுறா அப்படி கிட்டத்தட்ட நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா அந்த ஃபைட்டே. அது என்னன்னா இவங்க நல்லபடியா சொன்னா கேட்கற ஆளுங்க கிடையாது. ஒண்ணு இவனுக்கு எடுத்த உடனே என் நல்லா மறுபடியும் படம் பாருங்க, எவனுமே எனக்கு மரியாதை தர மாட்டான். இதோ ஒண்ணு இவன் அசிங்க அசிங்கமா திட்டுவான், இல்ல எங்க அவன் இந்த விக்கி அவனும் அசிங்கமா ஜீவா அதை வருவானுங்க, அவனும் அசிங்கமா திட்டுவான்.
திட்டு வாங்காத ஆளே கிடையாதுன்ற மாதிரி விஜய் ஒருத்தன் தான். ஏய் நான் ஒரு மனுஷன், என்ன ஒரு மனுஷனா மதிச்சு, டேய் அவன் நான் சொல்றேன் அவன்கிட்ட ஏன்டா போய் பிரச்சனை வெளியிறேன்னு எனக்காக பரிந்துரைத்து பேசின ஒரே ஆள் அவன் தான். கடைசியில அவனையும் நானே அடிச்சு அப்படி சாப்பிடுறேன். மரியாதைக்கு தான் ஜீவாண்ண கேட்டிருப்பாரு 4 வருஷமா ஃபெயில் ஆடி படிக்கிற மக்கு பசங்க உங்களுக்கு மரியாதை வேற கொடுக்கணும். ஐயா அடிப்படை விஷயம் என்னன்னா, கார்த்தி கெட்டவன்லாம் கிடையாதுங்க. கார்த்தி நிஜமாவே நல்லவன் தான். கார்த்தி வந்து என்ன பண்ணுவானா, உண்மை அதுதாங்க. ஏங்க ஆரம்பத்துல வந்துட்டு 4 பொண்ணை பார்த்து ஐ லவ் இருப்பாருங்க. அப்ப வந்து என்ன சொன்னாங்க, ஏய் விஜய் அது அந்த ஸ்டார்டிங் டயலாக் கொஞ்சம் கட்டு. அதெல்லாம் டேய் நீ யாருன்னு எல்லாம் எனக்கு தெரியும், அந்த இவன் அவளை பாக்குறான் நீ விட்டுரு அப்படின்னு. ஏன்னா இவன் ஏதோ சீரியஸா பண்றான்றத நினைச்சு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவன் கண்ணாடியை கேட்டும்போது கூட நான் அவனை பார்க்கல, அந்த பொண்ணு கேட்கும் போதே நான் செத்துட்டேன். அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சு, அவன்கிட்ட பேசினா உனக்கு நியாயம் தானே, செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா, அறிவு வேணுமா உனக்குன்றது அங்கேயே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தம்பி பெருசா ஒண்ணு பண்ணிட்டாப்புல, சாவு கூட வராது, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஆல்ரெடி காரி துப்பிட்டாப்புல என்ன வெளியே போன்னு, இவன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பஞ்ச வர போட்டு தொலைச்சிட்டான், சாவு கூட வராதுன்னு. அதே மாதிரி பஸ் சீக்வன்ஸ்லுமே என்னன்னா, அது உள்ள பெரிய ஃபைட்டு முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் தள்ளுமால மாதிரி பிடிச்சி அடிச்சு சட்டைக்கிட்டலாம் இழுத்து போட்டு டயர்ட் ஆயிட்டு இருப்பான். இறங்குங்கடா நான் ஆரம்பத்திலேயே இறங்குங்கடான்னு தான் சொன்னேன். நல்லா நீங்க சீன் பாருங்க. நான் வந்தவொடனே சொன்னேன், இவன் சொல்லுவான், இவன் கொஞ்சம் அதப்பா தான் பண்ணிட்டான் சார், அதுல நான் மாற்று கருத்து எதுவும் சொல்லல. உங்களுக்கு அறிவு இருக்கணும்ல, பேசலாம். ஏய் 3 பேரும் கீழே இறங்குடான்றான். கீழே இறங்குடா கொஞ்சம் பதுமையா பேசியிருக்கலாம். இவன் ஒண்ணு பண்ணிட்டான். அதுக்கு எதிர்க்க இது எங்க ரூட் பஸ், நாங்க ஏன்டா இறங்கணும், நீ சொல்ற மாதிரிலாம் எங்களால இறங்க முடியாதுன்னு அவன் சொல்ல போய் இவனை அனுமார்னு சொல்ல போய் அப்புறம் ஆயிப்போச்சு எல்லாம். அதாவது எல்லாத்துக்கும் காரணம் இதுதாங்க, இந்த நாக்கு தாங்க. அது எல்லாமே தான். நாக்குனால சுவைக்கிற போதையும் சரி, பேசுற வார்த்தையும் சரி, எல்லாம் இவங்க பண்ற வேலை தான் எல்லாம். கடைசியா என்னதுன்னா அடிச்சு முடிச்சு எல்லாம் டயர்டாகி அப்பவும் என்ன சொல்றேன் இறங்குடான்னு சொன்னா அப்பவும் மரியாதை இல்லாம தான் பேசுவாங்க. அப்பதான் வந்து பெரிய ரவுடியா அந்த சின்ன பிளேட் எடுத்து அவன் காதை கிழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். மற்றபடி நான் பர்சனலா அவனுக்கிட்ட என்ன இருக்குது. ஆக்சுவலாக கார்த்தி எல்லா இடத்துலையுமே இவங்ககிட்ட சால்வ் பண்ண தான் போயிருப்பான். நான் அந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா திருவிழா ஃபைட்லையுமே நான் போவேன், டேய் என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை, மீட்டிங் முடிஞ்சோட அவங்களை கச்சேரி வச்சுக்க சொல்லலாம்னு சொல்லி கேட்டிருப்பேன். அங்கே இன்னொரு தம்பி ஒருத்தர் இருப்பேன், எங்க ஒரு விக்கி, அவர் வந்து ஏய் நீ சொல்றலாம் கேட்க முடியாது போடா அப்படின்றான். அவங்ககிட்ட இவ்வளோ ஃபோர்ஸாக பேசும்போது நம்ம எடுத்து தான் சொல்லுவேன். அப்போ விஜய் கேரக்டர் உள்ள வந்துடுறாங்க, சொல்லுங்க டேய் 10 நிமிஷம் முடிய வேண்டிய மீட்டிங் அது, பாட்டு போட்டு ஆட்டம் போட்டு மீட்டிங் கிடையாது பார்த்துன்னு சும்மா இருக்கு சொல்கிறேன் நீ. அவன் கேட்பான், விஜய் கேட்ட உடனே தான் இப்போ ஜீவா டென்ஷன் ஆகி அவன் நல்ல வாய் அவருக்கு. அவரு உள்ள வந்து ஒரு வார்த்தை நறுக்குன்னு ஏதோ ஒன்று கேள்வி கேட்டுருவான். உங்க ஆள் விடிய ஆத்தின்னு இருப்பாரு, அந்த வரைக்கும் நாங்கள் நொட்டின்னு இருக்கிறாங்க. அப்புறம் அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படி பேசினா சுருக்குன்னு அப்புறம் தான் நம்ம சார் அவர் பேச உடனே இவரு சும்மா இருப்பாரா, இவரு ஃபுல் பிளாஸ்ட் போய் அடிக்கவும் அது எல்லாம் பிரச்சனை. கடைசியில யாருக்கு விடியும்னா என் பதவியும் போய் மரியாதையும் போய் அங்க என் மாமா என்ன செருப்பால் அடிச்சு கட்சியில இவனுக்கு வந்து விளால மிச்சு மொத்தமா எதுவுமே இல்லாம ஒண்டியா உட்காரது நான் தான். இவன் கொஞ்சம் கோவப்பட்டு போயிடுவான், இருந்தாலும் கூடவே இருப்பான். இவனும் அது மாதிரிதான். அது நேரம் அடுத்த பாட்டு வரும்போது வேணா இவங்க 2 பேரும் என்ன அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் உங்களோட அடுத்த அப்கமிங் ஒர்க்ஸ் பத்தி எல்லாரும் சொல்ல முடியுமா, என்னென்ன இது பண்ணிருக்கீங்க? இப்போதைக்கு அது சொல்லுங்க, இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. ஓகே, பட் ஆனா படம் பார்த்துட்டு வந்திருக்கு. தைரியமா சொல்லுங்க, கிடைக்கும் இல்லையா கிடைக்கும். ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆனது. அது கொஞ்சம் கேஸ்ட் அது ப்ரொடக்ஷன் செட் கேஸ்டிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓ ஓகே. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தெரியும். ஓகே, நீங்க ப்ரோ சொன்னால நீ வகுந்து சொன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு பெரிய இருக்கு. பட்ஜெட் படமா? பெரிய பட்ஜெட் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அப்படியே வரும். எனக்கு தெரியும், சொன்னா அவனை படத்தோட தூக்கிடுவாங்க. அப்படியா? சொல்லலாமா? நல்லா இருக்கணும்ப்பா. நான் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் வந்து ஆக்டிங் சைடில் இல்லை ப்ரோ, நான் வந்து டைரக்ஷன் சைடில் தான் இருந்தேன் ஃப்ரம் த பிகினிங். அதாவது நான் 19 வயசில் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். அப்போது வந்து அங்கே ஹைதராபாத்தில் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அங்கே ஒர்க் ஆகலை. கேரளாவுக்கு போகலான்னு ட்ரை பண்ணேன், அதுவும் ஒர்க் ஆகலை. சரி, எனக்கு சித்தூர் வந்து வேலூர் பக்கத்தில் தான் என் ஊர், அதனால் எனக்கு இங்கே பக்கம் இங்கே வந்தேன். இங்கே வேறு ஒரு சில கிராஃப்ட்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், காஸ்டியூம்ஸ்லேயும் எடிட்டிங்லேயும். அப்புறம் சில ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்கேன். அப்புறம் சினிமாட்டோகிராஃபியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் தினேஷ் கூட. அப்புறம் வந்து அது மாதிரி இப்போ கிராஃப்டாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியில் ரைட்டிங்லேயுமே வந்து ஸ்கிரிப்ட் டாக்டரிங்கு, ஸ்கிரிப்ட் ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி ரைட்டிங்கில் போயிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அடுத்து வந்து நான் ரைட்டிங்கில் தான் இருப்பேன். எனக்கு எப்போ எது எக்ஸைட் பண்ணுதோ, எந்த கிராஃப்ட் எக்ஸைட் பண்ணுதோ அந்த ஒர்க்கை நான் பண்ணுவேன். அடுத்து நான் எழுதிட்டுருக்கேன் டைரக்ஷன். தேங்க்ஸ். இது அடுத்து ஆடிஷன் போனது நிறையா முன்னாடி படம் பெண்டிங்கில் இருக்கும்போது ஆடிஷன் போனது. ஸோ அவங்களாம் இப்போ வரல, பேச்சுவார்த்தைக்கே இறங்கலை. இப்போ இந்த படம் பார்த்துட்டு
அந்த கிசாமணின்ற அந்த பேர் வந்துட்டு இப்போ தான் வந்து பேச்சுவார்த்தைக்கே இப்போ தான் வந்திருக்காங்க. கன்ஃபார்ம் ஆனோன்னா அப்படியே போட வேண்டியது. ஓகே. எங்க பார்க்குறோம் அதான் எடிட் பண்ணு. இப்போ கேங்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேம் அவங்க ப்ரொடக்ஷனில் ஏப்ஸ்னு ஒரு டைரக்டர், அசோக் செல்வன், நாங்கள் வினோத் கிஷன், சத்யராஜ் சார், நாசர் சார் எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். செகண்ட் ஷெட்யூல் போயிட்டுருக்கு, முடிஞ்சு. அண்ட் தலைவர் 170ல் பண்ணுறேன், ஒரு ஓ சின்ன சூப்பர் ரோல் ப்ரோ. பண்ணுறேன், அதுவும் போயிட்டுருக்கு. இப்போ இன்னைக்கு வேற ஒரு ஒர்க் போயிட்டு வந்தேன், அது கன்ஃபார்ம் ஆன உடனே அதோட ப்ராசஸும் போயிட்டுருக்கு. அண்ட் ஒன் மோர், அவன் ஆடிங் டு த பாயிண்ட், அவன் சொன்னதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒர்க் வைஸ் இருந்ததுக்கு மெயின் ரீசன் அவன் டேரக்டோரியல் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனோட வேர்டிக்ஸ் அவன் யூஸ் பண்ணும்போதே நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்க முடியும். ஒரு மாதிரி மெட்டஃபரிக்கலாக அங்கே சீன்ஸுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தேவை. நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. நம்ம அது எக்ஸிக்யூட் ஆகுது, பார்க்குறோம், தெரியுது, இதெல்லாம் மீறி வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் அவனுக்குள்ள நிறைய பேசுவோம். இவனும் பேசுவோம், இவனும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் ஜோனில் இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அதனால் ஒரு மாதிரி நல்லாவே சிங்க் ஆகிடுச்சு ஒர்க் பண்ணுறது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆன் டைரக்ஷன் டூ. எழுது, எனக்காக எழுது, அவ்வளோதான். இருக்கு. நான் வந்து இப்போது சிம்பா படம் பண்ணேன், அரவிந்த் ஸ்ரீதர் அவரோட அடுத்த படம். ஷூட் முடிஞ்சுது, போஸ்ட்டில் இருக்குது. அதில் தமிழரசன் ஒரு த்ரோட் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது சொந்தமாக ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன், நமக்காக நாமே பண்ணிக்கிறேன், நமக்கு நாமேன்ற மாதிரி எனக்கு நானே ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இருந்தது ஃபுல்லாக எனக்கு நடிகர்களோட இருந்ததோட என் ரூம்மேட்ஸாக இருந்ததெல்லாம் இயக்குனர்கள் தான் அதிகம். அவங்க எல்லாருமே இப்போ தனித்தனியாக படமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கஷனு அப்படி இப்படின்னு உட்காந்து வளர்ந்தது ஃபுல்லாக அவங்களோட தாங்கிறதுனால அதை நம்ம அவங்க ஸ்பாட்டில் போய் கற்றுக்கிறத நம்ம வீட்டில் இருந்தே கற்றுக்கின்னு அதையும் எழுதிட்டுருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நம்புகிறேன். இறைவன் நாட்டம். உங்கள் எல்லாருக்கும் அடுத்தடுத்த ஒர்க்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. KPV ஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom.